ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். ஆடி அமாவாசை எவ்வளோ ஸ்பெஷலாக, அந்தளவுக்கு ஆடி மாதம் பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆடி பௌர்ணமியும் உத்திராட நட்சத்திரமும் இணைந்து வர நாடை ஆடி தபசு அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். இது ரொம்ப சிறப்பாக எங்கே கொண்டாடப்படுது அப்படின்னாக்கா, நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் அப்படிங்கிற இடத்துல கோமதி அம்மன் கோவில் இருக்குது. இங்கே தான் இந்த ஆடி தபசு ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுது. சரி, எதனால் இதுக்கு ஆடி தபசு அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? சங்கன் பதுமன் அப்படின்னு சொல்லி 2 நாகர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்க, சங்கன் சிவபெருமான் தான் பெரியவர் அப்படின்ட்டாரு. பதுமன் இல்லை நாராயணன் தான் பெரியவர் அப்படின்ட்டாங்க. உடனே 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பார்வதி தேவி கிட்ட போய் கேட்குறாங்க, 2 பேர்த்தில் யார் சிறந்தவங்க அப்படின்னதுமே உடனே பார்வதி அண்ணனை சொல்லுவாங்களா இல்லை கணவரை சொல்லுவாங்களா, 2 பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டுறாங்க. வேண்டினதுமே சிவபெருமானை என்ன பண்ணுறாரு, ஒரு சங்கரலிங்கத்தை கொடுக்குறாரு. உடனே அதை வச்சு அவங்க 2 பேரும் பூஜை பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பார்வதி தேவிக்கு ஒரு ஆசையாயிருச்சு. நாம் அண்ணனையும் நம்ம வீட்டுக்காரையும் ஒரே உருவத்தில் பார்க்கணும். எப்படி சிவன் பாதி பார்வதி பாதி இருக்காங்களோ அதே மாதிரியே ஹரியும் ஹரனும் ஒட்டுக்காக இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அது சாதாரணமாக கிடச்சிருமா, நீ கீழே பூலோகத்தில் போய் புன்னை மரங்கள் நிறைந்திருக்கிற காட்டில் தவம் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சிவபெருமானோட மனசை கரைய வைக்கிறதுக்காக பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, ஊசி முனையில் நின்று தவம் இருக்காங்க. அப்படி அவங்க தவம் இருக்கும்போது தேவர்கள் எல்லாருமே போய் அந்த காட்சியை பார்க்கறதுக்காக போய் எல்லாருமே பார்வதி தேவி கூடவே இருந்துக்கிறாங்க. அது எப்படி இருக்காங்க, எல்லாருமே பசு வடிவத்தில் போயிருக்காங்க. பார்வதி தேவி ரொம்ப மதிநுட்பமாக நாம் இப்படி வருத்தி நம்ம தவம் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த சங்கர நாராயணரோட காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி முனையில் தவம் இருக்காங்க. கோ அப்படின்னாக்கா பசு, மதி அப்படின்னாக்கா அழகு நிறைந்தவள் அப்படின்னு அறிவு நிறைந்தவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனாலேயே அந்த அம்மாவுக்கு கோமதி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. அதுக்கப்புறமேட்டு ஹரியும் ஹரனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காட்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த சங்கன் பதுமன் 2 பேருக்குமே அந்த காட்சி கிடச்சி அவங்க 2 பேருமே அந்த சங்கரலிங்கத்தை பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்கள சுற்றி புற்று வந்துடுது. இதை ஒரு நாள் அந்த பக்கம் போனவர் என்ன பண்ணியிருக்காரு, இது என்ன புத்தா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை இடிக்க ஆரம்பிக்கும் போது உள்ளே அந்த இருந்த அந்த நாகங்களோட வால் வெட்டுப்பட்டு ரத்தம் வந்துடுச்சு. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. ராஜா பார்த்தாக்கா உள்ளே லிங்கம் இருக்கிறது தெரியுது. உடனே அதை வச்சு இங்கே அந்த கோமதி அம்மனுக்கு கோவில் கட்டியிருக்காங்க. இந்த சங்கர நாராயணர் கோவிலில் எப்போவுமே சிவனும் விஷ்ணுவும் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கோமதி அம்மனுக்கு திருமணம் நடக்கும். அன்னைக்கு மட்டும்தான் சிவபெருமான் தனியாக வருவார். மற்ற எல்லா நாட்களுமே ஹரியும் ஹரனும் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க. நம்மளுடைய புராணங்கள் கதைகள் மூலமாக நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. சரி, இந்த ஆடி தபசு நம்மளுக்கு என்ன நல்ல கதையை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இந்த உலகத்தில் எல்லாமே பாருங்கள் 2 தான் இருக்கும். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நடிகர்களை எடுத்துக்கலாம். சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், அதுக்கப்புறமேட்டு விஜய், அஜித் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே 2 பேரில் யாரோ ஒருத்தர், 2 பேரில் யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருக்குமே தனித்தனி ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய சிவபெருமானும் நம்மளுடைய நாராயணரை என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் 2 பேருமே வேறு வேறு இல்லை, நாங்கள் 2 பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவங்க காமிச்சாலுமே இன்னுமே சைவமும் தனியாக இருக்குது, வைணவமும் தனியாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்தியாவே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிரும். ஒரு இடத்துல ஒரு 2-3 பெண்கள் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படைக்கிற சரஸ்வதி ஆகட்டும், நம்மளை காக்கிற லக்ஷ்மி ஆகட்டும், நம்மளுக்கு வீரத்தை கொடுக்குற பார்வதி ஆகட்டும், இவங்க 3 பேருமே ஒற்றுமையாக இருந்து மூகாம்பிகையாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரியே சப்த மாதர்கள் இருக்காங்க, நவக்கன்னிகள் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது அவங்களுடைய பவரே ஜாஸ்தி தான். நம்மளுக்கு எவ்வளவோ பண்டிகைகள் வந்தாலும் நவராத்திரியில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் நம்மளுக்கு எதுலேயுமே கிடைக்கிறதில்ல. நவசக்திகளும் நம்மளுக்கு ஒட்டுக்காக நம்மளுக்கு ஆசி கொடுக்குறாங்க. இந்த ஆடி தபசு உணர்த்துகிற ஒற்றுமையை கண்டிப்பாக கடைபிடித்து நம்மளுடைய வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்துடலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ண.